தொப்பி அம்மா மிராக்கிள் பண்ணியிருக்காங்களா மக்களுக்குன்னு என்னால் சொல்ல முடியும். எனக்கு என்ன மிராக்கிள் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 16 வயசில் நான் சர்வீஸ்க்காக போகிறேன். 21 வயசில் ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறேன். ஆன்மீக வாழ்க்கையை போகும்போது என் குரு வந்து காசியில் அகோரி பாபா. அவர்கிட்ட தான் வந்து சிவ கர்ம யோகின்னு தீட்சை எடுக்கிறேன். கர்மத்தால் பாதிக்கப்பட்டவனை கர்மத்தை போக்கும் வழி சேர்வனே கர்ம யோகின்னு சொன்னார். என்னுடைய தவமே என்னன்னா போயிட்டு உட்காந்து தவம் பண்ணுறது, கண்ணை முடியணும், மந்திரம் சொல்கிறதுலாம் எங்கள் தவம் இல்லை. தர்மம் செய்யணும், தொண்டு செய்யணும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறைன்னு சொல்வார். இதுதான் என் குரு எனக்கு கொடுத்த உபதேசம். இதுதான் எங்களுடைய தவமே இதுதான். அப்போ அப்படி அந்த வாழ்க்கையில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் சாதாரண ஒரு சின்ன பையனாக இருந்தேன். இன்றைக்கி இந்தியாவில் வந்து தேசிய விருது சமூக சேவகர் மணிமாறனா இந்தியாவில் டாப் 10ல் 3வது இடத்துல எனக்கு இறை அருள், அது அம்மாவுடைய அனுகிரகம் தான் என்னை இந்த அளவு உட்கார வச்சுது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருக்காங்க. நான் அவ்வளோலாம் படிப்புலாம் படிக்கல. என் படிப்பே ஒரு 9th ஃபெயில். இன்றைக்கி 9th ஃபெயில் ஆகிட்டு இந்தியாவில் 13 சிஎம்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். 6 சிஎம்முக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அட்வைஸராக இருக்கிறேன். 3 கவர்னருக்கு அட்வைஸராக இருக்கேன். 2வது வந்து ஜனாதிபதி கிட்ட, பிரதமர்கிட்ட எல்லார்கிட்டையும் அவார்டு வாங்கியிருக்கேன். மொழியே தெரியாது, லாங்குவேஜே தெரியாது. இந்தியாவில் 17 ஸ்டேட் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாத உலக நாட்டில் இது வரைக்கும் நிறைய அவார்டு நான் படிக்கலை தான். ஆனால் எனக்கு இது வரைக்கும் 7 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கேன். கௌரவ டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் தேசிய விருது, மாநில விருது, இன்றைக்கி நான் இந்த அளவு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவனாக என்னை வளர்த்துருக்காங்கன்னா அது என் ஆசிரியர், என் குருவாக தொப்பி அம்மாவை நான் அவங்கள நேசிக்கிறேன். அவங்கள நான் என் குருவாக என்னை வழி நடத்துகிறாங்க.